இல்லை, இப்படி ஒரு பொண்ணை உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காதுல. ரியலி? அது சுண்டலியா என்னெல்லாம் தெரியல, ஆனா சும்மாவா? ஹேலே, நீ எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தவ? ஆ? எங்களுக்காக உன் அப்பனையே எதிர்த்து நின்னு போராடி எப்படியெல்லாம் சண்டை போட்டு எங்களோட வந்து நிக்க. சும்மாலாம் எதிர்க்கல. உன் பக்கம் எல்லா நியாயமும் இருந்துச்சு. அதனால தான் எதிர்த்து நின்ன. அவர் நல்லவரா இருந்தா நான் ஏன் அவரை எதிர்க்க போறேன்? அப்போ நீ என்னைய சப்போர்ட் பண்றதுக்கு அது மட்டும்தான் காரணமா? வேற என்ன எதிர்பார்க்கற? நீ சொல்லு உன் மனசுல இருக்கிறத. என் புருஷன் சண்முகம் மேல எனக்கு அளவில்லாத பாசம் இருக்கு, காதல் இருக்கு. அதனால உன் பக்கம் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா? பின்ன இல்லையா அண்ணா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதான் சொல்லிட்டீங்களே மைனி. ஏய் சண்முகம், என்னடா இவ? தூங்கலையா நீ? ஐயோ. ஏங்க, காலையில இருந்து காப்பி வேணா தண்ணி வேணான்னு இப்படியே எம்பிட்டு நேரம் தான் உட்காந்துட்டு இருக்க போதிய. இப்ப யாரை எதிர்த்து இந்த விரதம் இருக்கிய? உன்னையே எதிர்த்துட்டேன். இனிமே நீ வாயை திறந்து பேச மாட்டேன்னு சொல்லு, நான் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டேன். எவன் மேலயே இருக்கிற கோவத்தை என் மேல காட்டினா நான் என்னத்த செய்ய? இந்த பாருங்க, தோசை கல்லு அடுப்புல கிடக்கு. சூடா வேணும்னு குதிப்பிய. வேணும்னா சொல்லுங்க, ஒவ்வொன்னா சுட்டு இங்கேயே கொண்டு வந்து குடுக்குதேன். ஒரு மண்டாங்கட்டி வேண்டாம். எனக்கு என்ன, நல்லா பட்னி கிடங்க. உங்க வயிறு தானே காய போகுது, எனக்கு என்ன வந்துச்சு? ஏலே பாண்டி, டிஃபன் சாப்பிடுறியாலே, எடுத்துட்டு வரவா? நேரம் ஆகட்டும், எனக்கு பசிக்கல. இதுங்களுக்கெல்லாம் பொங்கி போட்டு திங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருது. எல்லாருக்கும் போட்டி தான் பிடிச்சிருக்கு. பாத்தியால, உன்ன ஒரு வார்த்தை கேட்டா, தோ முத்துப்பாண்டி ஒரு வார்த்தை கேட்டா, என்ன ஒரு வார்த்தை கேட்டாளல. என்ன ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிற உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப கொழுப்புல. ஆமா, அதுக்கு நான் என்ன செய்யக்கா? உனக்கு கோவம் வந்தா நேர சமய கட்டுக்கு போ, அங்க தோசை இருக்கான் எடுத்து சாப்பிடு. அதுக்கு மேலயும் கோவம் தனியில இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு, அங்க சூடாத தோசைக்கல் இருக்குன்னு சொன்னால, அதை தூக்கி அவ தலைமையில போடு. நானே தேர்தல்ல தோத்துட்டு திணறிக்கிட்டு இருக்கேன். எங்க உனக்கு தோசை கேக்குதா? தோசை உனக்கு அக்கா நில்லுடா. ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? அது காஞ்சிடும்க்கா. பேசாம இரு. இல்ல என்ன சாமி எல்லாம் கும்பிடுற? குளிச்சா குளிக்கலையா? எப்போ என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் மட்டும் இல்ல, கனியும் காலையில எல்லாம் குளிச்சாச்சு. ஆமாப்பா. இந்தாடா. கிளுக்குண்டு வந்து வாச்சிருக்க பாரு. இல்ல அதுக்கு சொல்லல, சாமி விஷயம்ல சுத்தபத்தமா இருக்கணுமா என்ன? அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வேண்டுதல் வச்சா முதல்ல சொல்லணும். வணக்கம் வணக்கம். என்ன காலங்காத்தால ஊரே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல வைகுண்டம், டாக்டர் அம்மா தேர்தல்ல ஜெயிச்சிட்டாங்க. பதவி ஏத்துக்கிட்டா தானே தர்மகத்தான்னு சொல்லிக்க முடியும். நானே கேட்கணும் தான் நினைச்சேன். ஆமா, அந்த பதவி ஏற்பு எங்கன வைக்கிறிய? நம்ம கோவில் ஆபீஸ்ல தாங்க. அதான் முறைப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். எப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க குடும்பத்தோட வரோம். ஆமாம்மா, நீங்க வந்து கணக்கு வழக்கு வாங்கிட்டு கையெழுத்து போட்டாச்சுன்னா நாங்க நிம்மதியா இருப்போம். எங்களுக்கு ஓகே தான், ஆனா அவங்க கிட்ட சொன்னீங்களா? யார சொல்ற சமூகம்? அந்த திருட்டு கும்பலத்தை சவுந்தர பாண்டியான்கோ அவங்களுக்கு சொல்லியாச்சா? ஆமா, அவருக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும். பரவு 20-30 வருஷமா கோயில் கணக்கு வழக்கெல்லாம் 6 கிட்டையும் காட்டாம ஒளிச்சு வச்சிருந்தாவளா? இப்ப கணக்கு கேட்க ஆள் வந்துடுச்சுலா. இப்ப கட்டாயம் காட்டிதானே ஆகணும். முறைப்படி உங்களுக்கு தான் தகவல் சொல்லி அழைக்கணும். அழைச்சாச்சு, இனிமேதான் அவங்க வீடை தேடி போய் அழைச்சிட்டு வரணும். சண்முகம், அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அழைக்கலன்ட்டு தெளிவா சொல்லிடுங்க. கணக்கு வழக்கெல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கணும்ன்றத சொல்லுங்க. இல்லண்டா சந்தடி சாக்குல கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்காம தப்பிக்க பாப்பாவ.
அதெல்லாம் விடுவோமா ஆ. கண்டிப்பா அவர் வந்துதான் ஆகணும் ஆமா. அதை நாங்க பாத்துக்கிறோம் சண்முகம். அப்ப நாங்க வரோங்க. வாங்க, வாங்க. வரோங்க. சந்தோஷம். வாங்க. ம் சண்முகம் என்னடா இவங்க கூப்பிடுவாங்க அவரு வருவாரா? இலே அவர் தானா வந்தா நல்லது, இல்லண்டா வர வைப்போம்லா. இப்ப என்னல வேணும் உங்களுக்கு? அதான் எலெக்ஷன்ல வச்சு என் மகளுக்கு ஒவ்வொருத்தரும் விடாம நீ எதிர்த்து ஓட்டு போட்டீங்களா? அவளை ஜெயிக்க வச்சீங்களா? இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன அது இல்லைங்கய்யா, இது வேற விஷயம். இனிமே எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை. துரோகிங்க துரோகிங்க பாவிங்க. நீ தோக்க வச்சுட்டு எம்புட்டு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே ஏறி வந்திருப்பீங்க நீங்க? இல்லைங்கய்யா, அது வேற விஷயமா. ஒரு மண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க எதிரிக்கு கூட நான் இந்த வீட்டுல இடம் கொடுப்பேன், ஆனா ஒரு துரோகிக்கு ஒரு நாளும் இந்த வீட்டுல இடம் கொடுக்க மாட்டேன். போங்க எல்லாரும் வெளியே போங்க போங்க. ஏலே முத்துப்பாடி விரட்டி விடுறா எல்லாரையும் இங்க இருந்து முதல்ல. ஐயா, இது முக்கியமான விஷயம், உங்ககிட்ட அத சொல்லியே ஆகணும். என்ன என்ன என்னத்த சொல்ல போறிய? இன்னும் என்ன அவமானப்படுறது இன்னும் என்ன பாக்கி இருக்கே? ஹலோ, தான் போன்னு சொல்றான்ல, போறதுதாங்க கௌரவம். கழுத்தை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் நின்னா அது எல்லாருக்கும் அசிங்கம். என்ன பண்ண போறீங்க? எங்க துரோகம் அசிங்கம் எல்லாத்தையும் செஞ்சது யாரு? உங்க அப்பா. நீங்க இப்படி எங்க மேல கோவப்பட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? என்னையா என்ன? எவன் உனக்கு துரோகம் செஞ்சது? உனக்கு நான் துரோகம் செஞ்சேனா? உனக்கு நான் துரோகம் செஞ்சேனா? யாருக்கு துரோகம் செஞ்சேன்? பின்ன யாருங்க? எவ்வளவு பொம்பளை குரல்ல பேசி எங்களை ஏச்சி வர வச்சு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அடைச்சு வச்சது யாரு? சாராயத்தை ஊத்தி கொடுத்து பொம்பளை டான்ஸ் பார்க்க வச்சு செஞ்ச அம்புட்டும் அயோக்கியத்தனம். இப்ப எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றீங்க. ஏலே வேண்டாம், நான் கடைக்கு பேசு. யாருக்கிட்ட பேசுதங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறோம். செஞ்சதெல்லாம் மறந்துட்டு பேசினா இப்படிதான் பதில் வரும். எல்லாத்தையும் செஞ்சாரு, எங்க வீட்டுக்காரிங்க கிட்ட மாட்டணும். அதுக்கப்புறமும் இவருக்கு ஓட்டு போடலாம் தான் இருந்தோம். என்ன செஞ்சாரு உங்க தம்பி? சொல்லுங்கம்மா. நாங்க பெத்த பிள்ளைங்களை கடத்தினாரு. ஈவி இறக்கமே இல்லாம அந்த பிள்ளைங்க மேல பாம வச்சு வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டினாரு. பெத்த வயிறு எப்படி பதறி போயிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நினைக்கவே நடுங்குதுங்க. இதோ நிக்கிறான சனிய பேப்பைய வீடியோல மிரட்டுறான். குண்டு வெடிச்சா பிள்ளைங்களோட சதையெல்லாம் பிஞ்சு போயிருமா? எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப சொல்லுங்க, எது துரோகம்? அந்த பிரசிடென்ட் சண்முகம் தான் எங்க பிள்ளைங்க எல்லாரையும் காப்பாத்தி தவிச்சிட்டு இருந்த எங்க வயித்துல பாலை வாத்தாரு. அவருக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு ஓட்டு போடுவா? அம்புட்டு நல்லது செஞ்சால போக வேண்டியதானே? அவன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு என் வீட்டுக்கு வந்து நிக்கிய? என்ன நல்ல காப்பியை சப்ப குட்டி குடிச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? போங்க எல்லாம் அவன் வீட்டுக்கு போங்க. எங்க என்னங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காமலேயே அடிச்சு துரத்துறிய? இப்படியா பெரியவங்க கிட்ட பேசுவாங்க? பெரிய மனுஷங்களா? ஆறு இவனுங்களா? இவனுங்க முகத்தை பார்க்கவே இருக்க கடுப்பா இருக்கு. பெரிய மனுஷங்களா? பெரிய மனுஷங்க துரோகிங்க துரோகிங்க பிராடு பயலுவா எல்லாரும். இன்னதுக்கு நிக்கீங்க? போக சொல்லிட்டு போக, இல்ல மரியாதை கட்டி போயிடும். வந்துட்டானுவ இவனுங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் தூக்கிக்கிட்டு. எலே என் மருமவன் ஒரு அரைஞ்சான்னு வச்சுக்கங்க, ஒருத்தனும் தாங்க மாட்டீங்க. மரியாதையா எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கயா. அட சும்மா இருமா, நாங்க என்ன காப்பிக்கு நாதிகத்தை இங்க வந்து நிக்கோம்? முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தோம். இங்க பாருங்கம்மா, நாளைக்கு காலையில பரணி டாக்டர் தர்மகத்தாவா பதவி ஏற்க போறாங்க. காலையில 10 மணிக்கு பதவியேற்பு விழா.
நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். அதுக்காக தான் கூப்பிட வந்தோம். எதுக்கு? அவ அங்க பதவி ஏத்துக்குவா, அவளுக்கு முன்னாடி நான் கை கட்டி உட்காந்துக்கிட்டு அவளுக்கு நான் மாலை மரியாதை பண்ணணுமா? வேண்டாம், ஒன்னும் அவசியம் இல்ல. நான் போறதுங்கிற அவசியம் இல்ல. நீங்க தான் வந்து அவளை எலக்ட் பண்ணிட்டீங்களா, அவ பதவி ஏத்துக்கிட்டு. உங்களை ஒன்றும் சிறப்பு விருந்தினராக அழைக்க வரல. இவ்வளவு நாளா தர்மகர்த்தாவா இருந்தீங்கல்ல, சாவி உங்க கையில தானே இருக்கு. நீங்க கட்டாயம் வந்தே ஆகணும். சாவியையும் பழைய கணக்கு வழக்குகளையும் டாக்டர் பரணி பாப்பா கிட்ட நீங்க தான் கையோட ஒப்படைக்கணும். அதுக்கு தான் உங்களை அழைக்கிறோம். மாட்டினாரா? நல்லா மாட்டினாரு. தேர்தலில் ஜெயிச்ச பரணி தர்மகர்த்தாவா பதவி ஏத்துக்கிட்டா கோயில் நகை திருட்டெல்லாம் தெரிஞ்சுடுமே. ஓ, வசமா மாட்டிக்கிட்டேனே, நெஞ்செல்லாம் படபடங்குதே. எல்லாரும் ஜெயிலுக்கு போக தயாராயிக்கோங்க. நீங்க கட்டாயம் வந்துதான் ஆகணும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, நாங்க எங்க கமிட்டி சார்பா உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏங்க, அவங்க நடைமுறையை தானே சொல்லுதாக. முறைப்படி நீங்க போய் கணக்கு வழக்கு எல்லாம் ஒப்படைச்சு தானங்க ஆகணும். அதுக்காக தானே அழைக்க வந்திருக்காவ. 3 பேரும் வாயடிச்சு நிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா படுதே. ஏதோ ஒண்ணு சரியில்லையே. ஒத்த ஒட்டு சோத்த திருட்டு எனக்கு எதிராக வேலை பார்க்கறதில்ல நீ. ஐயா, நேரம் காலையில 10 மணி தான் வந்து நிக்கணும். கணக்கு வழக்கெல்லாம் கையோட கொண்டு வரணும். சாவியை மறந்துடாதீங்கய்யா. வாங்க அப்பலாம். வர முடியாதியா? போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சாவி எடுத்து வர முடியாதியா? சாவி. ஐயா ஐயா ஐயோ, என் தம்பிக்கு என்னாச்சு? சந்திரா. ஐயா ஐயா இல்லை முத்துப்பாண்டி. என்னல ஆச்சு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயா 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 என்னாச்சு? ஐயா என்னங்க ஆச்சு? ஐயோ ஐயா ஐயோ. பாக்கியம்மா, ஐயாவுக்கு கை காலெல்லாம் இழுத்துக்குச்சு. என்ன ஏதுன்னு உடனடியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பாருங்க. சந்திரா, சந்திரா. எனக்கு என்னமோ இது ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கு. பேரலைஸ் அட்டாக் ஆன மாதிரி தெரியுது. உடனே நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணவா? முதல்ல பரணிக்கு போன் பண்ணல, சீக்கிரம் பண்ண அவளை வர சொல்லு. சரிமா. எங்க என்னங்க ஆச்சு? என்னங்க பண்ணுது? என்னத்த? ஐயோ ஐயோ. என்னங்க? ஏட்டி பரணி, பாருடி உங்க அப்பாவை. கல்லு மாதிரி இருந்த மனுஷன் இப்ப கை கால் கோணி போய் எப்படி படுத்து கிடக்குறாருன்னு பாரு. கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண? இப்ப நான் என்னத்த செய்ய? அம்மா, புலம்புறதுக்குலாம் இப்ப நேரம் இல்லம்மா. கொஞ்ச நெஞ்ச பாவமா பண்ணிருக்காரு. சாமிக்கு அநியாயம் பண்ண தண்டனை கிடைக்காம போயிடுமா? சாமின்னு ஒண்ணு இருக்கிறது இப்படிதான், அப்பப்ப நிரூபணம் ஆயிட்டே இருக்கும். ஏம்ல, தனியா நீயே எப்படி சமாளிப்ப? பேசாம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடும்ல. நான் சொன்னா கேளு. அதுக்கு முன்ன நிலைமை என்னன்னு பாத்துடணும்டா. கொஞ்சம் பொறுமையாரு.
பிபி கொஞ்சம் கூட தான் இருக்கு. ஆனா ஸ்ட்ரோக் வர அளவுக்கு இல்லையே. அதான் கன்ஃபியூஷனா இருக்கு. அப்பா சௌந்தரம் இல்ல அப்பா என்னங்க அப்பா இங்க பாருங்க. கண்ணு திறங்க. மா சண்முகம் சொன்னது கரெக்ட் தான். ஸ்ட்ரோக்குக்கு பல காரணம் இருக்கலாம். அதுக்கு ஸ்கேன் எடுக்கணும். ஹெமரேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். இல்ல முத்துப்பாண்டி, முதல்ல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணல. தம்பி என்ன என்னல அவர்தான் போலாம் சொல்லுதாவுல. எல்லாம் தூங்குங்களா சேர்ந்து. சரி வாங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணல. என்ன சொல்லுது? என்னல சௌந்தரம் என்னல சொல்லுதான்? ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாராம். இந்த நிலைமையிலயும் பிடிவாதம் குறைதான் பாத்தீங்களா? மருந்து மாத்திரை வச்சு வீட்லயே பாத்துக்க முடியாத பரணி? முடியாதுடி, செக்அப் பண்ணணும்ல. அதிக பிரஷர் வந்திருக்கும். அதனால மூளையில ரத்த குழாய் உடைஞ்சிருக்கும். அந்த ரத்தம் உள்ள உறைஞ்சு போறதுனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் எல்லாம் வரும். அந்த ரத்தம் உள்ள உறையறதுக்கு பேர் தான் செரிப்ரல் ஹெமரேஜ். உள்ள எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்க முடியும். மாட்டேன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? அவர் என்னதான் சொல்லுதாவ? ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாராம். இங்க வச்சு எப்படிடா ட்ரீட்மெண்ட் தர முடியும்? இல்ல பாரு, அப்பதான் சொல்லுதாருல, இப்போதைக்கு ஆஸ்பத்திரிலாம் வேண்டாம், வீட்லயே வச்சு பாத்துக்கலாம், அப்புறமா அவனை ஆஸ்பத்திரி போய்க்கலாம். அதானே இவன் தான் முடியாதுன்னு சொல்லுதான்ல, அதை மீறி கூட்டிட்டு போய் என்ன செய்ய? பேசாம மூணாவது மனுஷங்களுக்கு தெரியாம இங்க இருந்தே வைத்திய பாரு. மூணாவது மனுஷரா? அப்ப இதெல்லாம் ஆறு. சும்மா ஏய், உங்க ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவருக்கு உடனடியா வெயின்ஸ்ல மருந்து செலுத்தணும். 24/7 கண்காணிப்புலயே இருக்கணும். கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வேணும். ஏன் உங்க அம்மா இல்ல நர்ஸ் வேலை அவ பாத்துக்க மாட்டாளா? அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் குடுக்கற மருந்து மாத்திரையெல்லாம் நீ குடுக்க போற, அப்புறம் என்னல? ஐயோ முட்டாளத்த, இவருக்கு ஸ்கேன் பண்ணணும். தேவைப்பட்டா எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுக்கணும். 1000 செக்அப் பண்ணணும். அதெல்லாம் வீட்ல வச்சு பண்றதுக்கு சாத்தியம் இருக்கா? பாரு பாரு, ஐயோ வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல இவ பேச்ச மீறிப்பியா நீ? டே பாண்டி, நீதான் அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவன். நீதான் முடிவெடுக்கணும். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீயும் முட்டாள்தனமா பேசாத. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. இவர் அட்மிட் பண்ணி ஆகணும்டா. இல்ல பாண்டி, பரணி சொல்றத கேளுல. என்ன இருந்தாலும் ஒரு டாக்டர் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவளுக்கு தானே தெரியும். எவ்வளவு சீக்கிரம் அட்மிட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண நல்லது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோடா. அதான் புடிவாதம் பிடிக்கிறாருல, எவ்வளவு ஆவேசமா சொல்றாரு வரலன்னு. அவர் அப்படிதான்டா சொல்லுவாரு. உள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கு எப்படிடா தெரியும்? அப்பா, இது விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. இப்படியே இருந்தா காலம் பூரா உங்களுக்கு சரியாகவே ஆகாது. இப்படியே ஒரு பக்க கை காலோட கிடக்க வேண்டியதுதான். சொன்னா கேளுங்களேன், ஹாஸ்பிட்டல் போலாம். ஏம்ல, கடைசி வரைக்கும் குணமாவாதுன்னு அப்படியே விட்டுடலாம்ல. இப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்குட்டு. டேய், நான் டாக்டரா பேசிட்டு இருக்கேன், சும்மா இரு. மா, இப்பவே கொண்டு போயிட்டா மினிமம் டேமேஜோட இவரை காப்பாத்திடலாம். இவரு கை கால் எல்லாத்தையும் மறுபடியும் பழைய மாதிரியே செயல்பட வச்சிடலாம். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா எதையுமே சரி பண்ண முடியாதுமா. நீயாவது எடுத்து சொல்லுமா. ஐயோ, என்னடி நீ வேற பயமுறுத்துற. ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறிய? வாழ்நாள் முழுக்க இப்படியே கை கால் வராம படுத்துக்கிட்டே கிடப்பியலா? அதான் சரி பண்ணிடலான்னு பரணி சொல்லுதால, சொல்றத கேளுங்களேங்க. ஐயோ, இந்த மனுஷனை நான் என்னத்த பண்றது? ஏட்டி பரணி, பேசாம மயக்க மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவோமா? அதெல்லாம் ரிஸ்க் டி.
அங்க வந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர் ஒத்துழைக்கணுமே. ஏய் அவர் என்ன சொல்றது, நீ சரின்னு சொல்ல. அப்படியே புலி மூட்டை கட்டுற மாதிரி குண்டு கட்டா கட்டி அப்படியே வண்டியில கேரியர்ல வச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு விட்டு வந்துடுறேன். பரணி அவன் தான் வரமாட்டேன் ஆடும் பிடிச்சுக்கிட்டு இருக்கான்ல. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதான். இந்த பாரு இங்கனுக்குள்ளேயே ஏதாவது வச்சு வைத்தியம் பார்க்க முடியுமான்னு பாரு. ஏய் லூஸ் அத்தை, டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதானே என்னால வைத்தியம் பார்க்க முடியும். யாருடி லூசு? யார் லூசு? நீ தாண்டி லூசு. என் தம்பி இப்படி கிடக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. பெத்தவனை எதிர்த்து நின்னு நீ ஜெயிச்சதுனாலதான் என் தம்பிக்கு இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ பெருசா பேச வந்துட்ட. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ உங்க சண்டைய கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? இவரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போலாம். பரணி, அப்பா சொல்றத மீறி எங்கேயும் கொண்டு போக நான் விட மாட்டேன். இலை படுபாவி, அப்பா மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? அக்கறை இருக்கறனாலதான் முடியாதுங்கிறேன். என்ன வைத்தியமா இருந்தாலும் இங்கேயே வச்சு பார்க்க சொல்லுவோம் மகளை. அப்பா வேணான்னு சொல்றத மீறி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறத நான் விட மாட்டேன்.